ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 14th டே நம்ம சிம்லாவில் இருக்கோம். நம்ம தங்கியிருக்கிற இடம் வந்து குஃப்ரிக்கும் சிம்லாவுக்கு நடுவில் ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்குது. சிட்டி விட்டு அவுட்டரில் பீஸ்ஃபுல்லாக தங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். அது தனியாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம காலையில் வந்துட்டு இரவு வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதனால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்போ நம்ம 2 இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். ஒன்று இங்கே மால் ரோடு. இந்த மால் ரோடை தாண்டி நம்ம என்ன ரிட்ஜின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த மால் ரோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்ஜிஆர் வந்து அன்பேவா படத்தில் வந்து புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது இந்த ரோட்டில் தான். இது மால் ரோடு. இது ஜஸ்ட் அப்படியே ரிட்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து லக்கர் பஜார்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பட்ஜெட் ஃபேமிலிக்கு, இது வந்து அப்பர் கிளாஸ் ஃபேமிலிக்குன்னு சொல்லி ரெண்டும் ஒரு மாரலாகவே பிரித்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியானது, அது வந்து இதானது. நம்ம ரிட்ஜை போய் பார்ப்போம் அடுத்து. இப்போ பார்த்தோம்ல, இதுதாங்க ரிட்ஜு. இந்த ரிட்ஜ் மைதானத்தை தான் பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குனது. இதில் தான் பரேடு மற்றும் முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும். இந்த குளிருக்கு ஒரு டீயை வாங்கிட்டு இங்கே உட்காந்து குடிக்கலாம் பார்த்தா, ஆனால் நல்லா இல்லை. டீ நல்லா இல்லை. பட் இதுதான் ரிட்ஜு. இந்த ரிட்ஜில் தான் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் பனி பெய்யாததுனால நமக்கு லைட்டாக குளிர் அடிக்குது. இந்த குளிருக்கு பரவாயில்ல. இந்த சூடாக அந்த ஒரு நல்லா இல்லாத டீ கூட இங்கே ஓரளவு பரவாயில்ல. அப்புறம் இதுதாங்க வந்து இங்கே ஹிமாச்சல் பிரதேஷில் சித்துங்கிற லோக்கல் ஃபுட்டு. இங்கே வந்து இவங்களுடைய ட்ரைபல் ஃபுட்டு இது தான். உள்ளுக்குள்ளே அந்த மசாலா மாதிரி வந்து வெங்காயம் பருப்பை மசிச்சு வச்சு உள்ளே வச்சுருக்காங்க. பார்க்க மோமோஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கு ஒரு சட்னி ரெட் கலரில் தர்றாங்க. மிளகா தொட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லாயிருக்கு. இங்கே வர்றவங்க இந்த ஃபுட்டை வந்து லோக்கல் ஃபுட்டை என்ன செய்யுங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து இதில் ஒரு பார்ட்டாக இருக்கும். இது வந்து லிஃப்ட்டுங்க. இது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. கீழேருந்து நம்ம ரோட்லேருந்து மேலே ரிட்ஜுக்கு வரணும்னா இந்த லிஃப்ட் வழியாக தான் வரணும். இந்த லிஃப்ட் வழியாக தான் கீழே இறங்கணும். இதுக்கு கீழே போகிறதுக்கு 20 ருபீஸ் வந்து பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே போகிறதுக்கும் ஒரு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுனும் 40 ருபீஸு இப்போதைக்கு. இது காலங்கள் போக போக கூட. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரூமு. இதில் வந்து இங்கே தான் தங்கியிருக்கோம். கீழே பார்க்கிங் இருக்குது. அப்படியே நம்ம கீழே இறங்கி என்ன செய்வோம், இந்த படி வழியாக உள்ள ரூமுக்கு போவோம், பார்ப்போம். இதாங்க நம்ம ரூமு. கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த காய போட்டிருக்கிறதுனால ஒன்றும் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, அங்கங்கே சிதறி கிடக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது ரூமு. ஒரு நல்ல 2 பேர் தங்குற மாதிரி கொஞ்சம் பெரிய ரூமு. இதுக்கு வந்து டோட்டலாக வந்து 2 நைட்ஸுக்கு 2 பேருக்கு வந்து 2800 ரூபா வருது டேக்ஸோட. இது கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வர்ற மாதிரி தான் எல்லா வீடுகளும் இருக்குது. நம்ம மோப்பை பார்த்தோம். இப்போ நீங்கள் இது பாருங்கள், இது பால்கனி வியூவு. இது வந்து கிளாஸ் வச்சுருக்காங்க. இது இந்த சைடு வந்து ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு வந்து இந்த இதில் இது இருக்குது, இந்த இந்த இது இருக்குது, உட்காந்து சேர் மாதிரி இருக்குது. இதில் உட்காந்து ஒரு டீ குடிக்கிற மாதிரி நல்ல செட்டப்போட, இந்த பாருங்க, நல்ல செட்டப்போட அமைச்சு வச்சுருக்காங்க. இதில் பார்த்துட்டு நல்ல மவுண்டெயின் வியூவு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் காட்டுங்க, இப்படி அந்த நல்ல ஃபுல்லாக மவுண்டெயின் வியூவு. இந்த மவுண்டெயின் வியூவை வந்து என்ன செய்யலாம், நல்லா ரசிக்கலாம். இங்கே உட்காந்துக்கிட்டு வந்து ஃபுல்லாக அந்த செட்டப்ஸில் இருக்குது. பட்டு நம்ம ரூம் போட்டதுலேயே இதுதான் வந்து ஓரளவு ஒரு கம்ஃபர்டபுள். இந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சிட்டியை விட்டு அவுட்டரில் போட்டோம். ஏன்னா சிம்லா வந்து கேபிட்டல் சிட்டி ஆகிட்டதுனால அங்கே வந்து சிட்டி ஹைகோர்ட் அது இதுன்னு இருந்ததுனால பொல்யூஷன் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த அமைக்கணும். இந்த சிம்லாவில் இருக்கக்கூடிய நாட்களை ஒரு 2 நாளோ 1 நாளோ 3 நாளோ நம்ம ஒரு என்ஜாய் பண்ணணும். பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தூங்கி எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக மலைகளை பார்த்து சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ரசிச்சுட்டு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு இடங்களை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரூமோட இதை வந்து ராயல் ஏஸ் மசூர்பா அப்படின்னு சொல்லி, பட் booking.comல தான் புக் பண்ணோம். அன்சீசனாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு. சீசனாக இருந்துச்சுன்னா 3000 ருபீஸ்க்கு மேலே இந்த ரூம் வந்து போகும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம இது. மற்ற விஷயங்களை நாளைக்கு நம்ம இது பார்ப்போம்.